திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து சிறுமலை கிராமத்தில் வசிக்கிறோம். எங்கள் பேர் ஏபிவி சிறுமலை விவசாயி. அங்கே இன்னைக்கு தோட்டத்துக்கு வந்திருக்கோம். தோட்டத்தில் வேலை இன்னைக்கு என்னான்னு கேட்டிங்கன்னா, மருந்தடிக்கிற வேலை. இன்னைக்கு காடு ஃபுல்லாக மருந்தடிக்கணும். இந்த மருந்தோட பெனிஃபிட் என்ன, மருந்து அப்படிங்கிறது என்னன்னா, ராபர்ட்டு ஹரிசஞ்சீவினி உரம், பிரேமர்ஸும் ராபர்ட்டும் கலந்து ஹரிசஞ்சீவினி உர பாக்கெட்டில் 2ஆம் நம்பர் பாக்கெட் வச்சு இன்றைக்கி மருந்து அடிக்க போகிறோம். இந்த மருந்து அடிக்கிறதுனால என்ன விளைவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மருந்து நம்ம அடிக்கிறோம், ஹரிசஞ்சீவினி உரம் போட்டுட்டு 15 நாள் சென்று நம்ம மருந்து அடிக்கிறது எதுக்கு, அதனால் என்ன பலன் அப்படின்னா, இந்த மாதிரி பூ இருக்கும். இந்த பூவை அந்த மருந்து அடிக்கிறதுனால புழு கடிக்காது. ஆனால் புழு செடியில் இருக்கும். ஆனால் அந்த புழு அந்த பூவை கடிக்காது, பூவை மேயாது, இந்த இலையை மேயாது. இந்த இலையெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் அதில் ராபர்ட்டும் பிரேமர்ஸ் அப்படிங்கிறது பூச்சி விரட்டி அப்படிங்கிற ஒரு மருந்து அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. ஆனால் பூச்சிகள் சாகவும் கூடாது, ஆனால் விவசாயமும் எடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ நல்ல விஷயம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம இயற்கையாக மருந்து வாங்கி அடிக்கிறோம்னா, நம்ம என்ன வாங்கி அடிக்கிறோம், நம்ம ஏதோ போகிறோம், இந்த மாதிரி செடி பூச்சியாக இருக்குது, எங்களுக்கு சீக்காக இருக்குது, அதுக்கு மருந்து கொடுங்கன்னு கேட்குறோம். கடையில் அவங்க மருந்தை கொடுத்துட்றாங்க, நம்ம கொண்டு வந்து அடிக்கிறோம். ஆனால் அந்த மருந்தை நம்ம கலக்கிறவங்க வாயில் படக்கூடாது, அடிக்கிறவங்க வாயில் படக்கூடாது, கண்ணில் படக்கூடாது. கண்ணு பட்டால் கண் எரியும், வாயில் பட்டால் விஷம், குழந்தைகளுக்கு பட்டால் செத்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம அடிக்கிற மருந்து, விவசாயிகள் அனைவருமே. ஆனால் இந்த ஆர்சிஎம்லேருந்து ஹரிசஞ்சீவினி உரம் மருந்து அடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம நல்லா கையை விட்டு கலக்கி நம்ம அந்த மருந்தை ஊற்றிட்டு கூட நம்ம கையில் கழுவி சோப் போட தேவையில்ல, எதுவும் தேவையில்ல, அப்படியே கழுவிட்டு நம்ம சாப்பிடலாம். அப்போ அது விஷத்தன்மை இல்லை. அப்போ நம்மளுக்கு எப்படி கொடுக்குறாங்க பாருங்கள், ஆர்சிஎம்லேருந்து நமக்கு எப்படி மருந்து கொடுத்துருக்காங்கன்னா, நல்லா செடிக்கு அடிங்க, நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். அது உயிர் பாதுகாப்பு, உயிர் கொல்றது அல்ல, அது பூச்சி விரட்டி அப்படிங்கிற மருந்து தான் கொடுத்துருக்காங்க. அந்த மருந்தை நம்ம அடித்தோம் அப்படின்னா, பூச்சியே நம்ம செடியில் விழுந்தாலும், பூச்சியே நம்ம செடியில் இருந்தாலும் ஆனால் சாகாது. என்னடா மருந்து அடிச்சுக்கிட்டே போகிறோம், பூச்சி அப்படியே தெரியுது அப்படின்னு சில விவசாயி நினப்பாங்க. ஆனால் இது பூச்சி விரட்டி, அந்த வேடையை பட்டவனையே பூச்சி அதுவாக போக ஆரம்பிச்சிரும், ஆனால் மேயாது. அந்த மாதிரி உள்ள மருந்து எந்த விவசாயிகளுக்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ உயிர் பாதுகாப்பாகவும், அப்போ அந்த உசுரும் கொல்லக்கூடாது, நம்மளும் மகசூல் எடுக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பார்த்தீங்களா. அப்போ ஏன் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. அதாவது நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும். நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, நம்மள்கிட்ட இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அப்படின்னு நினைக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி. அப்படிங்கிறனால நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, நம்மளுக்கு இருக்கிறவங்களுக்கும் அந்த மருந்தை சொல்லி கொடுங்க. ஆர்சிஎம் ஹரிசஞ்சீவினிங்கிற மரத்தை இந்த வீடியோ பார்க்குறவங்க விவசாயிகள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, லைக் பண்ணி கொடுங்க, ஷேர் பண்ணி கொடுங்க, கமெண்ட் பண்ணி கொடுங்க. இந்த மருந்தில் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இந்த மருந்து நீங்கள் யூஸ் பண்ணுறனால உசுருக்கும் பாதுகாப்பு இல்லை, நம்மளுக்கு மகசூலும் நல்லா கிடைக்கிது, சீக்கும் வராது. அந்த லெவலுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்குது. நான் எங்கே விதை வாங்கினேன்னா, கொடைக்கானலில் விதை வாங்கிட்டு வந்தேன். கொடைக்கானல் பல்லங்கியில் தான் விதை வாங்கியிருக்கேன். போன வருஷம் வாங்கின விதை இந்த விதை. நாங்கள் இந்த வருஷம் விதை வாங்கலை, போன வருஷம் வாங்கின முருங்கை பீன்ஸு இந்த விதை. போன சீசனுக்கு வாங்கினதை நாங்கள் போடாமல் வச்சுருந்தோம். அந்த விதையை இன்றைக்கி இந்த வருஷம் போட்டிருக்கோம். அது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முளைச்சி, எவ்வளோ டேலண்ட்டாக அந்த கொடி மேலே வந்துருச்சு, மகசூலுக்கு தரப்போகுது. அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்குது. அப்போ அந்த கடையும் நம்மளுக்கு கொடைக்கானலில் பல்லங்கியில் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அந்த கடைக்காரவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்ல விதமாக விதை எடுத்து நல்ல விதமாக கொடுத்தாங்க. அவங்களும் நல்லா இருக்கணும். இந்த மகசூல், இந்த விவசாயத்தை பண்ணுறவங்க மிக மிக நல்லா இருக்கணும். எங்களுக்கு இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு இந்த உரம் கொடுத்த ஆர்சிஎம் அந்த கம்பெனி, எனக்கு அந்த ஆர்சிஎம் கம்பெனியை தெரிவித்தவங்க யாருன்னு கேட்டால் விஜயலட்சுமி மேம், ரகு சாரு, எனக்கு சுப்பிரமணி சாரு, அஸ்கட் சாரு, எங்களுக்கு செந்தில் ஆண்டவரே எங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்தது மாதிரி இந்த ஒரு இதை காமிச்சு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். விவசாயிகள் அனைவரும் இதை பயன்படுத்தி
நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். எங்களை மாதிரி தெரிஞ்ச கஸ்டமர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.